வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். சூப்பர்ங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர்ங்க. ஸோ இந்த 2025 புத்தாண்டு பலன்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். 4 கிரகம் பயிற்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, இதுல என்னென்ன மாதிரி பலன்கள் தராங்க, என்னென்ன மாதிரி பாதங்கள் இருக்கு, சாதகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த வகையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசி பத்தி சொல்லிருந்தீங்க. கண்டிப்பா 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறதுக்கு நீங்க கேக்குறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2025 பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கும் பொழுது அந்த ஆண்டு வந்து கொஞ்சம் சிறப்பான ஒரு ஆண்டு. ஏன்னா ஒரு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு, கேது, சனி, குரு, இது மூணுமே பாத்தீங்கன்னா 45 நாட்களுக்குள்ள வந்து அடுத்தடுத்து இடம் பெறுகிறார்கள். ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி பெறுகிறார்கள். ஸோ அது ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நிறைய ராசிகளுக்கு அந்தந்த ராசிக்கு தகுந்தவாறு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பா. இப்ப வந்து முதல் 4 மாசம் வந்து ஒரு ட்ரெண்டாகவும், மே மாதம் 2025 இருந்து டிசம்பர் மாதம் 2025 வரைக்கும் ஒரு 8 மாதம் இன்னொரு விதமான ஒரு பேட்டர்னாகவும் நம்ம பிரிச்சு பாக்குறது வந்து நேயர்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியா புரியுற அமைப்பா இருக்கும். இப்ப பார்க்கும் பொழுது 2024 இப்ப போயிட்டு இருக்கிறப்போ நம்ம என்ன கிரக அமைப்பு இருக்குன்னு பார்க்கும் பொழுது சனிக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். சனி வந்து தனுசு ராசிக்கு வந்து 2023 ஜனவரி 17ஆம் தேதியே பாத்தீங்கன்னா 7 நாட் சனி தனுசு ராசிக்கு முடிந்து விட்டது. ஸோ கடந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொற்காலமாக இருந்தது. 3ஆம் இடத்துல இருந்து அது 7 நாட் சனி முடிந்து ஒரு கடந்த 2 வருஷமாக ஓரளவுக்கு குளிர் காஞ்சி கொண்டு இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அது வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தராக இருந்தாலும் சரி, தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சனினால பெரிய பிரச்சனை இல்லை. சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு நல்லா இருந்ததுங்க. அதே சமயத்துல ராகு 4ஆம் இடத்துல, கேது 10ஆம் இடத்துல இருந்து தாயார் 4ஆம் இடத்தோட உயிர் காத்துமைய தாயாருக்கு சில உடல் பிரச்சனைகள், அவங்களுக்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது, அப்புறம் இடம், வீடு, அது மாதிரி விஷயத்துல நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்தாரு. அது குறிப்பா பாத்தீங்கன்னா ராகு திசை நடக்கிறவங்க, கேது திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 4ஆம் இடம்ங்கிற ஜடகாரத்துவமாகிய இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லப்படுகிற வீடு, இடம், பூமி, ஒரு வீட்டை வித்துட்டு இன்னொரு வீடு வாங்குறது, அல்லது ஒரு பூமியை வாங்குறது, அதனால கடன் படுறது, ஒரு வீட்டை வித்துட்டு ஒரு பெரிய ஒரு வேற ஊர்ல இன்னொரு வீடா குடியேறுறது, இது மாதிரி பல விஷயங்கள் பல தனுசு ராசிக்காரர்களுக்கு நடந்தது நான் கண்கூடி பார்த்துருக்கேனுங்க 2023, 24. அந்த படலம் எல்லாம் இப்ப கொஞ்சம் மாறப்போகுது. ஏன்னா ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு 3ஆம் இடத்துக்கு வர்றார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து 4ஆம் இடத்துக்கு போறார். அப்படிங்கிறப்போ இது வரைக்கும் குளிர் காய்ந்து கொண்டு கொஞ்சம் மாதிரி பெரிய முயற்சிகள் எடுக்காம இருக்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த இந்த 3ஆம் இடத்து சனி என்ன பண்ணுதுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத் கொடுக்குது. நீங்க வந்து அடுத்த லெவல் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் போய் தான் ஆகணும். வேலை மாற்றம் எதிர்பார்க்கிறவங்க வேலை மாறி ஆகும். கொஞ்சம் சீரியஸா ஆக போகுது. லைஃப் வந்து முதல் மாதிரி அப்படியே போனோமா வந்தோமா அப்படியே இருந்தோம்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இல்லாம ஒரு புதிய முயற்சிகள், புதிய அத்தியாயம், புதிய சாப்டர் வந்து உங்க லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. குறிப்பா சொல்லணும்னா 2025 ஏப்ரல் மாதத்துல இருந்து இந்த நேரத்துல வந்து சுபகாரியங்களா பண்ணாங்க. கண்டிப்பா. குரு என்ன பண்றாருன்னா, குரு வந்து 6ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்து மிகவும் ஒரு சுப செலவுகள், வெளிநாடு பிரயாணங்கள், ஒரு வீடை கொடுத்து இன்னொரு வீடு வாங்குறது, இடம், ப்ராப்பர்ட்டி, இது மாதிரி குடுக்கல் வாங்கல நிறைய டிரான்சாக்சன். 6ஆம் இடத்து குரு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்த்து, அதே சமயத்துல 10ஆம் இடத்தையும் பார்த்து பல டிரான்சாக்சனை கொடுத்துட்டு இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு போய் ராசிவே பார்த்து செலவுகளை குறைக்கிறார். சுப விஷயங்கள் தடைகளை நீக்கி சுப விஷயத்தை கொடுக்கிறார். நல்ல ஒரு விஷயத்துக்காக இதுவரைக்கும் அனாவசிய செலவுகள் செய்து கொண்டது நிற்கப்படும், தடை செய்யப்படும். தேவையான வாழ்க்கைக்கு தேவையான சுப விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள் நடக்க பெறும். ஏன்னா 7ஆம் இடங்கிற திருமணஸ்தானத்துக்கே குரு வராரு இல்லைங்களா? ராசியை குரு பார்க்கறது ஒரு குரு பலம் தான். ஸோ அப்படிங்கிறப்ப திருமண விஷயங்கள் நல்லா இருக்கும். இது வரைக்கும் சில விஷயங்கள் நடக்க முடியாம சும்மா செலவுகளாவே ஆயிட்டு இருக்கு சார், அது கைக்கு வந்த மாதிரியே இல்லை, அந்த முயற்சி வந்து செலவு தான் வாங்கிட்டு இருக்கே ஒழிய அது முடிச்சு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பே வரலைங்கிறதுக்கெல்லாம் வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய மே மாதம் 2025 இருந்து தனுசு ராசிக்காரர்கள் பார்க்க போகிறார்கள். ஸோ கண்டிப்பா சுப விஷயத்துக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய, சுபம் நம்மளால தடையா இருக்கிறவங்க, ஒரு குழந்தை பேரு இல்லாமல், கல்யாணம் செய்ய முடியாமல், ஒரு காதல் கைகூடாமல், திருமணத்துல முடியாம இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய, குறிப்பா ஏப்ரல் மாதம் 2025க்கு மேல வரக்கூடிய காலகட்டம் இருக்கிறது. இந்த ராகுக்கு இது பயிற்சி தனுசு ராசி என்ன பலன்? கண்டிப்பா ராகு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து தாயார், இடம், வீடுல எல்லாம் சில வில்லங்கள், பிரச்சனைகள், உடல் உபாதைகள் வந்து கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள் வந்து 3ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு அருமையான ஒரு பாதுகாப்பு. சோ சனி என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதை இப்ப ராகு செய்ய போகிறார். சோ சனி
4ஆம் இடத்துக்கு போய் ராகு 3ஆம் இடத்துக்கு வந்து கேது 10ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துல 9ஆம் இடம்ங்கிற பாகிஸ்தானத்துக்கு போறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ராகுனால பிரச்சனைகள் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தது. சுகம் சரியில்லை, நிறைய தேவையில்லாத செலவுகள், அது எதையும் பண்ணிட்டு ஒரு ரூபாய் எதையுமே பண்ண முடியலைங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி டிஸ்ட்ராக்ஷன் குறைய போகிறது. சனி 4ஆம் இடத்துக்கு வந்து உத்வேகப்படுத்தி இது வரைக்கும் ஏனோதானு செய்துட்டு இருந்ததை வந்து கொஞ்சம் சீரியஸாக குரோத் ஓரியன்டா போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன், தேவையில்லாத ஒரு ஃபோக்கஸ் இல்லாத ஒரு செயல்நிலைகள், ஒரு கேளிப்புக்காக ஒரு ஒரு வசதிக்காக ஒரு ஒரு ட்ரிப்பு போறது, பிளஷர் ட்ரிப் போறது எல்லாம் குறைந்து வேலை, தொழில் முன்னேற்றம், சுப நிகழ்ச்சிகள், வாழ்க்கையில செட்டில் ஆகுறதுங்கிற மாதிரி இம்பார்ட்டன்டான விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் வரப்போகிறது. அதே மாதிரி குரு பயிற்சி கண்டிப்பா குரு வந்து 7ஆம் இடத்துக்கு வந்து குருவை பார்க்கறது, ராசியை பார்க்கறது அருமையான விஷயம். 11ஆம் பாவத்தை 5ஆம் பாவத்தை பார்க்கறது லாபம் பெறக்கூடிய அமைப்பு, குடும்பத்துல ஒரு சுபிக்ஷம் பெறக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, முதல் குழந்தை ஆயிடுச்சு சார், செகண்ட் குழந்தை வருமானா, செகண்ட் குழந்தை வரக்கூடிய அமைப்பு. 11ஆம் வீட்டுல பார்க்கும் பொழுது குழந்தைகளால் வரக்கூடிய ஒரு பூர்த்தி அதெல்லாம் வரக்கூடியது. அதே மாதிரி 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற முயற்சி ஸ்தானத்தை பார்த்து நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு போய் மற்றவங்களுக்கு வந்து அதிகமா வந்து டீவியேட் ஆகாம கடன் பெற்று செலவு பண்ணிட்டு இருக்கிறது, அது எதையும் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் குறைந்து குருவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கேந்திர பலம் பெற்று ராசிவே பார்த்து லாபஸ்தானத்தை பார்த்து நீங்க உண்டு உங்க முன்னேற்றம் உண்டுன்னு உங்க மைண்டை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்தானத்துக்கு தான் குரு வருகிறார். 3 பயிற்சி பத்தி பேசி டீட்டெயிலாவே சொல்லிட்டோம். இதுல என்னன்னா இந்த இவன் தனுசு ராசிக்காரங்க இந்த விஷயத்தை பண்ணவே கூடாதுன்னு கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து செலவுகள் அதிகமா செய்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள் செலவு கட்டுப்பட்டு வாழ்க்கையில கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயங்கள் செய்வோம்னு பார்த்தோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது வரைக்கும் நீங்க பழகின விஷயங்கள் எல்லாமே விட்டு விலகி உங்களுடைய ஓன் ஃபோக்கஸா போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சில பேருக்கு அதே ஒரு அதிருப்தியா இருக்கும், என்னப்பா போன வருஷம்னா நல்லா பழகுன இந்த வருஷம் ஆளே காணாங்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும். திடீர்னு நமக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் மாறுது, வேலையில கொஞ்சம் கடுமை அதிகமாகுது, கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகுது, நம்ம ஒரு அடுத்த வேலைக்கு போய் ஒரு ஹை பேக்கேஜில் போய் ஜாயின் பண்ணி அவங்க வந்து நம்மளை எதிர்பார்க்குறாங்க. முதல் மாதிரி ஃப்ரீ டைம் கிடைக்கிறதுலே இருந்தாலும் பழைய உறவுகளை வந்து நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லைன்னா வந்து உறவுகள் வந்து கொஞ்சம் ஃபியூச்சரில் வந்து என்னடா கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இருக்க மாட்டேங்கிறோங்கிற மாதிரி உணர்வை கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து சனி 4ஆம் இடத்துக்கு வரும் பொழுது 10ஆம் வீடை பார்க்குது. அப்படிங்கிறப்போ தொழிலில் இருக்கிறவங்க, தொழில் ஸ்தானம் பெரிய லெவலில் பண்ணுறவங்க, தொழில் காசு போட்டு அபிவிருத்தி செய்யக்கூடிய நிலையில பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது நீங்க போடுற காசு உடனே ஒரு வருஷத்துல எடுத்துடலாம்னு எதிர்பார்க்க கூடாது. கொஞ்சம் ஒரு சுமாரா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் டைம் பீரியட் வச்சுதான் நீங்க முதலீடுகள் செய்யணும், ரிஸ்க் எடுக்கணும். கலைத்துறையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஐடி சாஃப்ட்வேர் துறைகளா இருந்தாலும் சரி, இப்போ புதுசா ஒண்ணு படிச்சு உள்ளுக்குள்ள போறீங்கன்னா அந்த பலன் வந்து இம்மீடியட்டா ஒரு வருஷத்துல நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா சனியின் பார்வை 10ஆம் இடத்துக்கு இருக்கும் பொழுது அதிக உழைக்க வேண்டியிருக்கும், ரெகக்னிஷன் கொஞ்சம் லேட்டா தான் வரும். ஆனா அடுத்து வரக்கூடிய 2026 27க்கு வேணுங்கிற அந்த நல்ல ஒரு விஷயத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் விஷயங்களாகவும் கத்துக்கக்கூடிய விஷயமாகவும் கொஞ்சம் அந்த ஃபீல்டுல நான் கொஞ்சம் போய் கால் பதிச்சுட்டேன் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி என்னன்னா இந்த 100க்கு எவ்வளவு மதிப்பு தரீங்க? கண்டிப்பா இது வந்து தனுசு ராசிக்கு ஒரு குளிர்காயம் டைம் முடிஞ்சு இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையும் கொஞ்சம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் பண்ணக்கூடிய அமைப்புகளும், அதே சமயத்துல தொழில் முயற்சிகள் எல்லாம் செய்தாலும் பலன்கள் வந்து உடனே கையேற முடியாத ஒரு அமைப்பும் இருக்கிறதுனாலையும், அதே சமயத்துல குருவின் பயிற்சி வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கிறதுனால ஒரு மிக்சட் ட்ரெண்டா இருக்கிறதுனால ஒரு 100க்கு 75 மதிப்பெண்கள் வந்து ஒரு நல்ல பிராப்தங்களும் பலாபலன்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்காருக்கு 2025 இருக்கும். சூப்பருங்க, ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.